சொல்லிட்டேன். அதனால போய் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டா. ரிப்போர்ட் பண்ணதுனால என்ன ஆச்சு? சஸ்பெண்டட். வச்சிருக்கேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. விட்டுறா, மறுபடியும் டீஸ் பண்ண உன்னை இந்த ஊரை விட்டு வெட்டிட போறேன். போடா, நான் கண்டக்டர் வேலைக்கு இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். நான் நினைச்ச வேலையே வேற. அதை நான் நிறைவேற்றி காட்டுறேன்னா இல்லையான்னு பாடுறா. டேய் சொன்னா கேளுடா, நில்லு. டேய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நில்லுடா. கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்னா கேளுடா. டேய் அடே ஏய் நில்லு. அரே அரே भैया நில்லு. ஏ சைத்தான் நில்லு நில்லு. அரே சைத்தான் ஓடாதே நில்லு. ஏ நில்லு ஓடாதே நில்லு 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 நில்லு. பணம் வாங்கும்போது நின்னு வாங்குற, பணம் கேட்கும்போது ஓடுறே. அதுக்கு பேர் தான் கடை. உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம். உனக்கு கேஷ் நஷ்டம், எனக்கு ஒரு கேஸே நஷ்டம்யா. ஆமா இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச? அரே சைத்தான் உன்னை பிடிச்சா எனக்கு பணம் வரும். சைத்தான் பிடிச்சா பணம் வராது, பைத்தியம் தான் வரும். என்ன யோ யோ, உன்கிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன். யோ உன்கிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன் ஓ ஞாபகம் வருதே? அப்ப சுண்டல் தின்னு கிண்டல் பண்றியா? யோ ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா. ஏயா இந்த ஈட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கிட்டியா? வேற ஒரு ஈட்டிக்காரர் இருந்தா சொல்லு, அவன்கிட்ட வாங்குறேன். கடை வாங்குறியா? அது உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னையா வெக்கம்? இந்தியாவே கடை வாங்குது, ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏயா இப்படி எல்லாம் வாழ்ற? எங்களை மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் பேரு லஞ்சநாத, உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி. உங்களை மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதியா. நான் கடை வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதில்ல, அது வேற விஷயம். வெளியே சொல்லிடாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்னை அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீ கொடுத்துரு. தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது. எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புருஷன் யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலைப்படாத, வட்டியை தந்துறேன்னு சொல்ல வந்தையா. வரலே உன்னை சும்மா விடுறான் இல்லை. வா இந்த நாட்டை அடிக்குது. எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்க இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமாய் சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையல், கோட்ரேஜ் பீரோ, மிக்ஸி, பிரிட்ஜே வாங்கிட்டா. பிரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி ஓட போறா? சும்மா இருங்க, நான் சொன்னது பிரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை எப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது. போய் தொலைய வேண்டியதுதானே? இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீருவன்னு சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுன என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாயிதான் வரும். சுமாரியா, அப்பவே தலைய அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டான்னு கேட்கல. அடியே, என் மகனைய பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளையே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு. ஏன் அவ முடியாதுன்ட்டா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா அதிகமா பேசாதடி. என்னையா செய்வேன்? ஊசியால வாய தச்சுவேன் தச்சு. நான் கூட பேசினதானே என் ஊசியால வாய தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேசாத. ஊசி மிச்சம் போடி போடி. இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ. விடுமா, சொன்ன கேளு. என்ன தேய்க்கிறதுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்? எனக்கு என்ன தாட்டி வேண்டாம், ஒன்னும் தாட்டி வேண்டாம் போ. சொன்ன கேளு. என்ன தேய்ச்சிட்டா கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணு நல்லா தெரியும்டா. ஐயோ எனக்கு கண்ணு தெரிய வேண்டாம், ஒன்னும் தெரிய வேண்டாம் போ. உட்காரு உட்காரா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பாருங்க. அடடே, அப்படியே நான் வரைஞ்சிருக்கானே. வெரி குட். இந்த ஸ்கூல்ல டிராயிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? இது வேற கத்துட்டு இருக்கியா இப்போ? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? படம் வரையறதுலயும் துப்பாக்கி சுடுறதுலயும் ஃபர்ஸ்ட் வந்தா பத்தாது, படிக்கிறதுலயும் ஃபர்ஸ்ட் வரணும். போ போடா, போய் படிப்போ. ஏன் அவனை மிரட்டுற? 5th floor போப்பா. இருங்க சார், இன்னும் 2-3 பேர் வரட்டும். உங்க ஒரு ஆளுக்காகலாம் மேல போக முடியாது. தம்பி 5th. ஒரு கண்டக்டர் வேலை போச்சுன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைப்பா. முந்தியெல்லாம் பஸ்ல நான் டவுனை சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்தியா பூரா சுத்துறேன். என்ன கேட்க எவனும் வர முடியாது. சார், உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஏன்பா? இல்ல தானாவே பேசிட்டு இருக்கீங்களே. நான் தானா பேசுவேன், தானா பாடுவேன், தானா ஆடுவேன். அத கேட்க நீ யாரு? ஓஹோ, நீங்க அந்த கேஸா? எந்த கேஸ்?
பாவம் இந்த நிலைமையில உங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. சார் எத்தனை ஃப்ளோர் போகணும்? 5th floor. ஆமா நீங்க 6th. 2 பேரும் ஒண்ணா? ஏய் ஜோடி சேர்த்து பேசாத. புறப்படு. லிஃப்ட் நின்னு போச்சே. ஹலோ என்ன பவர் கட்டா? இல்ல சார், டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆயிருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேரா? அப்ப இன்னும் 1 மணி நேரம் இங்க இருக்க வேண்டியதான். 1 மணி நேரமா? அது வரைக்கும் என்ன பண்றது? நாம 2 பேரும் டுவீட் பாடுவோம். இல்ல நீங்க 2 பேரும் டுவீட் பாடுங்கன்னு சொல்ல வந்தேன். ஓப்பா டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எதுக்கு மேடம் டைம் ஆகுது? 5th ஃப்ளோர்ல டிஸ்கோ டான்ஸ் நடக்க போகுது, அதை பார்க்க போணும். லிஃப்ட் வேற கழுத்து இருக்குது. கவலைப்படாத, நான் இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது. ஆமா சரி, இவரு ஆடி கீச்சிடுவார். டேய் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு கூட வேற ஆளுக்கு எடுத்துட்டு போறேன். அட இத கொடுத்துட்டு வேற எடுத்துட்டு போறா. ஐயா குடிங்க, அம்மா குடிங்க. சாப்பிடு. ஐயா சாப்பிடுங்க. ஏய் அறிவு கேட்டத்தனமா பேசாத. இதுவும் சின்ன இடம், சில்லுன்னு குடிச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு எதுக்கு சொல்றீங்க? ஓஹோ அத சொல்றீங்களா? தெரிஞ்சிருந்தா மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியே சொல்லி அசிங்கப்படுத்திடாத. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்தா வெளியில வந்திருக்கலாமே. ஏன் சார், ஏமா புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா இவர்தான் வந்து அச்சதை போட்டது மாதிரி. ஹாய் ஹலோ, யூ ஆர் ரியலி கிரேட். என்ன பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். நீங்க இந்த அளவுக்கு ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. போலித்தனமா பாராட்டுறதும் பொறுப்பு இல்லாம திட்டுறதும் ஒரு மாதிரி பொண்ணுங்களுக்கு வழக்கம். இதெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் மறைய இல்ல. நீங்க என்ன பழச மறக்கலன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி. அதான் கண்டக்டர் வேலையில இருந்து தூக்கிட்டேன். இப்போ நான் டான்ஸ் என்ன சொல்லுடா, முட்டையை பேத்துறேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கோங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன். முதல் கம்பில ஏறினேன், 2வது கம்பில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன். திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. உண்மையா சொல்றேன். ஓடிட்டேன். செவுத்து மேல ஏறியா? இடது கால்ல கண்டாடி குத்திருச்சியா? நீ ஏறியா? ஓ எனக்கு வலது கால்ல முள்ளு குத்திருச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். திருட ஓட. இப்படி இப்படி. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பும் தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்துதான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கர்ண கடந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. போங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். அனு, இவர் யார் தெரியுமா? யாரு? அன்னைக்கு ட்ரெயின்ல ஒருத்தர் காப்பாத்தினார்னு சொன்னேனே, அவர் இவர்தான், ஜீவா. ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணா நான் சும்மா விட மாட்டேன். அதான் சாரி. அதனால நான் பரவாயில்ல. இனில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. மணி 8 ஆயிடுச்சா? கமான். 1 2 3. டாடி, டேய், உனக்கு எதுக்காக இந்த துப்பாக்கியை வாங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா? நீ துப்பாக்கியில் நல்லா பழகணும், மனோதைரியம் வளரணும், குறி தவறாம சொல்றதுல எதிர்காலத்துல பெரிய சாம்பியனா வரணும். ஓகே?
ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. கமான் கமான் கமான். என்ன சார் வேணும்? ஒரு ஸ்வீட், ஒரு போண்டா, ஒரு எள்ளி. என்ன சார் 2 பேர் இருக்கீங்க, ஒன்னொன்னு ஆர்டர் பண்றீங்க? சொன்னதை கொண்டாயா? ஒரு ஈரோடல் போல இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு ஆர்டர் பண்றீங்களே, உங்களுக்கு வேண்டாமா? ஓஹோ, நீங்களே முடிவு பண்ணீங்களா எல்லாம் உங்களுக்குன்னு? சொன்னது எனக்கு. அப்போ எனக்கு இல்லையா? அடைச்சு அலையாத, வரதுல ஆளுக்கு 50-50. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, இறங்கி எடுத்து வாங்க. அருணா, கண்டக்டரு ஒரு இளநில 2 ஸ்ட்ரா. கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சிட்டான். அன்னைக்கு இவனை சஸ்பெண்ட் பண்ண சொன்னாளா இல்ல ஹஸ்பண்ட் ஆக்க சொன்னாளா? எஸ்பிஏக்கு. இந்த ஆட்டம் நீதான் ஜெயிக்க போற. எப்படி சொல்றீங்க? எனக்கு ஜோசியம் தெரியும். இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க என் கையை பாருங்க. பட்டு கை. ஷோ, என்னங்க இது பட்ட பகல்ல போய்? கைக்கே எப்படின்னா அப்புறம் எப்படி? விளையாடுங்க விளையாடுங்க. நீங்க எங்க விளையாடிட்டு இருக்கீங்க? அங்க பார்க்கல உங்க தங்கச்சி இன்னொருத்தவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. யோ, என்னையா சொல்ற? நீங்க இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. அங்க உங்க தங்கச்சியும் யாரோ ஒருத்தனும் ஒரே இளநில 2 ஸ்ட்ரா போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா உறிஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாவா? என் கண்ணால பார்த்தேன். இதை இப்படியே விட்டீங்கன்னா ஒரே துப்பாக்கியில 2 தோட்டா போட்டு நீங்களே சுட்டுட்டு நீங்களே செத்துருவீங்க. இது தேவையா? மன்னிச்சிருங்க அண்ணே, பஸ்ல என் கூட ஒருத்தர் தகராறு பண்ணாரு சொன்னேன்ல, அவரைத்தான் நான் விரும்புறேன். மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல போய் முடிஞ்சிருக்கா? தப்பு உன் பேர்ல இல்லம்மா. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? சீக்கிரமே உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சு. அண்ணே, கவலைப்படாதம்மா, நீ விரும்புற அந்த பையனுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அண்ணே, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இங்க வா. மீன்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குங்க. இதை எடுத்துட்டு நீ கிளம்பு.